தொடரட்டும். மாண்பு முதலமைச்சர், மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசிட்டு போது அமைதியாக கேட்டுட்டு இருந்தோம். இது மாதிரி இவங்க குரல் எழுப்பினா எப்படி அவர் பேச முடியும்? தவறான தகவல் கிடையாது, உண்மையான தகவல். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கா இல்லையா? மறுக்க முடியுமா? எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுங்க, யாருடைய ஆட்சியில் வந்தது? நீட் தேர்வு எப்ப வந்தது? யார் அறிமுகப்படுத்தினாங்க? இந்த நாட்டுக்கே தெரியும், ஒருத்தர் தெரியாதது கிடையாது. அகில இந்திய அளவில் கொண்டு வந்தாங்க, தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாடு இன்க்ளூடு, தனியா மாத்தி கொடுக்கலையே. 2010 வரும்போது இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வாதாடி தீர்ப்பு பெற்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு. மறுக்க முடியுமா? யார் போய் ஏத்து வாதாடினாங்க? நீங்க வெளிநடப்பு செஞ்சிருக்கீங்களா? இத்தனை பேர் வாதாடுறதுக்கு காரணம் என்ன? காரண கருத்தா என்ன? இவ்வளவு பேருக்கு பிரச்சனை வந்தது யாரு? சில பேர் தமிழ்நாட்டில் போய் தன்னுடைய திறமையால நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதை மீண்டும் கொண்டு வருவதற்கு யார் காரணம்? நாங்க இல்ல. நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்களா? பேர் சொல்லி வெளிநடப்பு செஞ்சாங்களா? அவர் நீதிமன்றத்தில் வாதாடி வெளியில வந்தது முட்டுப்புள்ளி வச்சுட்டு சொன்னாங்க. நாங்க துப்பு கட்ட வைக்கல, நீங்க கூட இருந்து வீணா போறது நாட்டை குட்டிச்சவர் ஆக்குனீங்க. நீங்க கூட்டணி இடம்பெற்று 2010 நீட் தேர்வு கொண்டாதனாலதான் 13 பேர் மரணத்துக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் துணை போடுது. யாரும் மறுக்க முடியாது. வரலாற்று பிழையை நீங்க ஏற்படுத்தியிருக்கிறீங்க.